अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाषकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मीति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ரேந்திரியானி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் அருளால் ஏக்நாத் பாகவதம் 3வது சாப்டர் படித்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் 84வது ஓவி இப்போது நாம் காணவிருப்பது. இது பக்தி கதை அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஞான கதை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரெண்டுக்கும் ஒன்றோடு ஒன்று சளைத்ததல்ல என்று போட்டி போட்டுக்கொண்டு உருவான கிரந்தம் என்று நாம் சொல்ல வேண்டும். இப்போ பொதுவாக காலையில் அஷ்டாவக்ர கீதை படிக்கிறோம் அப்படின்னா அதில் பக்தி அப்படிங்கிறது பெருசா எதுவுமே இருக்காது. முழுக்க முழுக்க ஞானம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக அங்கே அமைந்திருக்கும். சரியா? அங்கே பிரம்ம தத்துவம், அதாவது பிரம்மம் சத்யா, ஜெகத் மித்யா, இந்த 2 வார்த்தைகள் பிரம்மமே ஜெகமா இருக்கிறது அதோட முடிச்சிருவாங்களே தவிர ஈஸ்வரா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஆனா பக்தி கிரந்தத்துல அதே ஞானத்தை ஈஸ்வரா அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட எக்ஸ்பிளைன் பண்றதுங்கிறது ஒரு அடிஷனல் பிளஸ். அது எப்படி அடிஷனல் பிளஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கும் போது நம்மை நாம் யாருன்னு புரிஞ்சுக்கிறதோட மட்டும் இல்லாம இந்த ஜீவன் அப்படிங்கிறவன் அந்த ஈஸ்வரன், இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணும்போது பிரம்மம் தான் ஈஸ்வரனாவும் இருக்கு, பிரம்மம் தான் ஜீவனாவும் இருக்கு, அது ஒன்றும் டவுட் இல்லைதான். அப்போ அங்க பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யான்னு சொல்லும் போது அந்த ஜெகத் மித்யா ஜெகத்துலதான் ஈஸ்வரன் அப்படிங்கிறதும் மித்யா ஜெகத்துலதான் ஜீவன் அப்படிங்கிறதும் இருக்கு. அந்த மித்யாங்கிற அடிப்படையில் ரெண்டும் ஒன்னா இருந்தா கூட அஜ்ஞானிகளாக வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த ஜீவன்களுக்கு ஈஸ்வராங்கிற கான்செப்ட் ஒரு பெரிய வரம். அப்போ பிரம்மம் தான் ஈஸ்வரனாவும் இருக்கு, ஜீவனாவும் இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த ஈஸ்வரத்தன்மையை உணர்ந்து கொண்டு ஜீவனானவன் தன்னுடைய ஈஸ்வரத்தன்மையில, இங்க ஈஸ்வரன்கிறது வேற யாரோ கிடையாது, ஆனாலும் அந்த பிரிவிச்சு காட்டும் போது அந்த ஈஸ்வரனோடு நாம் சரணாகதி செய்ய வேண்டும் என்ற ஒரு அற்புதம் நிகழ்கின்றது. அப்படிங்கிறப்போ மிகச் சுலபமாக நீ யார் என்ற, அதாவது இந்த பிரம்ம தத்துவத்தோடு நாம் ஒன்றிணைவதற்கு ஒரு அற்புதமான மார்க்கமாகவும் இருக்கின்றது. ஸோ ஞானமும் பக்தியும் கலந்த ஒரு விஷயமாக இது அமைய போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்ப பாருங்க, எடுத்தவொடனே சில கதைகள் சொல்ல ஆரம்பிச்சு கடைசியில மாயைனா என்னன்னு உச்சகட்ட ஞான தத்துவத்தை விளக்க ஆரம்பிக்கின்றார். அப்ப அந்த ஞான தத்துவத்தை விளக்க ஆரம்பிக்கும் போது மாயையை நிரூபிக்காம நம்ம பிரம்மத்தை நிரூபிக்க முடியாது. மாயையை நிரூபிக்க ஆரம்பிச்சாச்சு. பிரம்மமே மாயா இருக்கு எல்லாம் சொல்லிட்டு வந்தா கூட மாயையை விஸ்தாரமா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா அந்த கேள்வியே மாயாவை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கேட்டாரு. அப்ப மாயாவை நான் விஸ்தாரமா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னு ஆரம்பிச்சு அழகா கல்பனை அப்படின்னு சிம்பிளா முடிக்கிறதோட நிப்பாட்டாம அதுவே எப்படி இப்படி பிரபஞ்சமாக உருவாறியது அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ள என்ட்ரி ஆயிட்டு இருக்கும். எப்படி ஈஸ்வரனே பஞ்சபூதங்களாக விரிந்தான், 4 வருணங்களாக, முக்குணங்களாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களாகவும் அந்த எண்ணங்களாக அந்த ஒருவனே எண்ணங்களால் எப்படி எப்படியெல்லாம் இந்த உலகமாக விரிந்தான் அப்படிங்கிற விஸ்தாரமான வர்ணனை இப்போது வந்து கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க ரொம்ப கவனமா என்ன ஒரு மனசுல வச்சுக்கிட்டு கேட்கணும் அப்படின்னு சொன்னா, நான் முதலே படிச்சிட்டதுனால இன்னொரு 10-15 ஓவிக்கு அப்புறமா தான் ஜீவாங்கிற கான்செப்டே இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. அப்போ இப்ப முழுக்க முழுக்க இந்த எல்லா ஓவிகள்லையுமே இதுவரைக்கும் ஃபர்ஸ்ட் பிரம்மம் மாயை கலப்பில்லாதவர், அப்புறம் மாயாவை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறப்போ அதே பிரம்மே இப்போ ஈஸ்வரா அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள மாயையா ஒரு மாதிரி இருக்கு. அப்ப பிரம்மமும் ஒன்றுதான், ஈஸ்வரனும் ஒன்றுதான். ஆனா பிரம்மம் அப்படிங்கிறது ஒருவற்ற நிலையில் இருக்கின்றது. ஆனால் ஒரே ஈஸ்வரன் பல்லாயிரம் உருக்களாக தோன்ற அளித்துக் கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிற அந்த ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் இருக்கும். தன்னோடு தான் விளையாடி மகிழ, தன்னோடு தான் கட்டி அணைத்துக் கொள்ள, தன்னோடு தான் சண்டையிட்டு மகிழ அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. அப்ப இதுல என்ன சொன்னாரு அப்படின்னா, இதெல்லாம் ஈஸ்வரா கான்செப்டுக்குள்ள வருது. ஈஸ்வரன் தன்னைத்தான் அனுபவிக்க. இப்ப பிரம்மம் அது அனுபவமாகவே இருக்கிறது, அதனால அங்க ஒண்ணுமே இல்லை. ஆனா அது ஒரு தாட் கொண்டு வருது, தன்னைத்தான் அனுபவிக்க வேண்டும்னு. அப்ப ஈஸ்வராங்கிற கான்செப்ட் வருது. மூல அவித்யா அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள வந்தது. சரியா? அந்த மூல அவித்யின் காரணமாக, மூல அஜ்ஞானத்தின் காரணமாக ஈஸ்வரமாயை உருவானது அப்படிங்கிற விஷயத்தை இதுவரைக்கும் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்து கொண்டே இருக்கிறார். இனி அடுத்து வரப்போகிற ஓவிகள் எல்லாமே கவனமா நீங்க கேட்க வேண்டியது என்னன்னா, ஈஸ்வரன் அப்படிங்கிறவன் யாருங்கிறத வெட்ட வெளிச்சமா வெளுத்து வாங்குறாரு. சரியா?
நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஜீவன் அப்படிங்கிறதும் ஈஸ்வரன் அப்படிங்கிறதும் ஏற்கனவே நம்ம பிரிச்சு படிச்சிருக்கோம். பட் இது இன்னும் டெப்தா புரிஞ்சுக்கும் போது என்னுடைய கிருஷ்ணா ஃபீல் ஆரம்பத்துல நான் சொல்லியிருப்பேன். எல்லாம் கண்ணன், எல்லாம் கண்ணன், எல்லாம் கண்ணன், கண்ணன் தாண்டா எல்லாமே பண்றான், நீ ஒரு மண்ணு இல்ல மண்ணு இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் இல்லையா? அத நான் வாயால சொல்றதை விட இந்த ஏக்நாத் பாகவதத்துல அவர் அப்படியே ஸ்பஷ்டமா நிரூபிக்கிறார். இங்க ஈஸ்வரன் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஓவியம் படிக்கும் போதும் நம்ம ஆட்டோமேட்டிக்காவே ஜீரோ ஆகக்கூடிய ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப இந்த ஜீவன் அப்படிங்கிறவன் ஒண்ணுமே இல்லை. இந்த ஒண்ணுமே இல்லாத ஜீவன் பெரிய ஈஸ்வரனோட பெரிய ஆள் மாதிரி நம்ம எந்த அளவுக்கு லூசுத்தனமா நினைச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக மிக அருமையாக இந்த மாயையில இந்த ஈஸ்வரன் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. சரியா? சோ அது ஏற்கனவே நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். இப்போ தொடர்ச்சி அதே அந்த இறைவனின் இறைவனே உலகமாக எப்படி எப்படி எல்லாம் இருக்கின்றான் அப்படிங்கிற அந்த விளக்கத்தை நாம் கேட்க கேட்க ஈஸ்வரனோடு நாம் ஈஸ்வரனை எந்த அளவுக்கு அழகாக புரிந்து கொள்ள போகின்றோம். ஈஸ்வரனை புரிஞ்சுக்க போகும்போது நான் என்ன புரிஞ்சுக்க போறது இல்லையான்னா, உன்னுடைய ஈஸ்வரனை அப்படின்னு வச்சுக்கோங்க. நமக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் மட்டும் இல்லை, ஈஸ்வரத்தன்மையே நமக்குள்ள இருக்கு இல்லையா? அப்ப நமக்குள்ள ஈஸ்வரத்தன்மையை நம்ம சுத்தமா மறந்துல உட்காந்துட்டு இருக்கோம். நமக்குள்ள இருக்கிற ஈஸ்வரத்தன்மையை நமக்கு உணர்ந்து விட்டோம் என்றால் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜீவன் ஈஸ்வரன் சரணாகதி ஆகாம இருக்க முடியாது. நான் கிருஷ்ணாபில ஒவ்வொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் கண்ணனை புரியாத வரைக்கும் தாண்டா கண்ணன் மேல லவ் வராம இருக்கும். கண்ணனை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவன்கிட்ட சரண்டர் ஆகாம எப்படிடா உங்களால இருக்க முடியும் என்றெல்லாம் நம்ம கேட்போம் இல்லையா? அதனால இந்த இடத்துல மிக அழகாக அந்த ஈஸ்வரனின் பற்றிய வர்ணனை அழகாக வருகிறது. உலகம் எப்படி உருவாகியதுன்ற எக்ஸ்பிளனேஷன்ல பாத்தீங்கன்னா இறைவன் மட்டுமே உலகமாக இருக்கின்றான் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டே இருக்கிறது. இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நான் 84 படிக்கிறேன், கேளுங்க. இப்ப இதுக்கு முன்னாடி 83ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த உலகை இயக்குவதற்கு தேவையான ஆற்றல் அப்படிங்கிறதே அந்த இறைவனிடத்தில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது அனைத்தையும் இயக்குவது இறைவன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்ப இந்த 84ல மாயையின் முக்கிய தன்மை என்னவென்றால், அறிவு வடிவமான பரமாத்மா எல்லா உயிர்களிலும் ஆன்மாவாக தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்கிறான். ஆனால் உண்மையில் அவன் எதனுள்ளும் நுழையாமல், ஏனெனில் அவன் இல்லாத இடமே இல்லை, நுழைந்தது போல் காட்டுகின்றான். இப்போ நீங்க அறிவு வடிவான பரமாத்மா இப்போ ஒரு ஈஸ்வரனாக மாயையாக வெளிப்படுகிறது. ஓகேவா? அப்ப அறிவு வடிவான பரமாத்மானா சத்தியத்தானந்தமான அந்த பரமாத்மா, உணர்தல், எக்ஸிஸ்டன்ஸ், பிளிஸ் அப்படின்னு சொல்லுவோம், கான்சியஸ்னஸ், சத்தியத்தானந்தம், இதுதான் பரமாத்மா. அறிவு வடிவம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்க இந்த சச்சித் ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகேவா? சச்சித் வடிவான, சச்சித்தானந்த வடிவான பரமாத்மா அப்படின்னு வேணா வச்சுக்கோங்க. எல்லா உயிர்களிலும் ஆன்மாவாக தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொள்கிறான். இப்ப எல்லா உயிர்களுக்குள்ளும் ஆன்மாவாக வெளிப்படுத்தணும்னா இந்த இடத்துல ஆன்மாங்கிறதுக்கு பேர் ஈஸ்வரன் பேர். ஓகேவா? ஜீவனுக்கும் ஆன்மான்னு தான் பேரு, ஜீவ ஆன்மா. இங்கே எல்லா உயிர்களுக்குள்ளும் ஆன்மாவாக வெளிப்படுத்துவது யாருன்னா ஈஸ்வரன் தானே. இப்ப ஜீவன் ஒரு பர்டிகுலர் உடல்ல, மனசுல, புத்தியில மட்டும்தான் ஆன்மாவாக வெளிப்படுறான். ஜீவன் அவன் தான், அவனும் பரபிரமமாக இருந்தாலும் வெளிப்பாடு அப்படிங்கிறது ஒரு ஒரு உடலுக்குள்ள இருக்கும். ஆனா ஈஸ்வரனுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது உலகத்துல எல்லா உயிர்களுக்குமாக அது இருக்கின்றது. ஆனால் உண்மையில் அவன் எதனுள்ளும் நுழையாமல் நுழைந்தது போல் காட்டுகிறான். உடனே நம்ம என்ன நினைச்சிருவோம், பரமாத்மா எல்லா உயிர்களுக்குள்ளும் ஆன்மாவா இருக்கிறதுன்னா எல்லாருக்குள்ளயும் ஒரு ஓரத்துல உட்கார்ந்துருக்க போல அப்படின்னு இல்ல. எங்கும் எதிலும் எல்லாமா இருப்பதே அந்த ஈஸ்வரனாக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு ஒரு உடம்புக்குள்ளேயும் நுழைஞ்சு போயிட்டு அங்க உட்காந்துட்டு இருக்கான் போல ஈஸ்வரன் அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், எங்கும் இருப்பான், எதிலும் இருப்பான். சோ இதுதான் இந்த ஈஸ்வர தன்மை. ஏன்னா ஈஸ்வரனே தான் உலகமா விரிஞ்சிருக்கு. இப்போ பிரம்மமே தான் உலகமா விரிஞ்சிருக்குன்னு சொல்லும் போது அது உலகமா விரியது மாயைக்குள்ள பிரம்மத்துக்கு சம்மந்தம் இல்லையேன்னு சொல்லிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக இங்க ஈஸ்வரான்னு ஒரு கான்செப்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா நேம் டிஃபரன்ஸ் கொடுக்குறோம். மாயைக்குள்ள வரும்போது பிரம்மத்துக்கு பெயர் ஈஸ்வரா, இங்கே பிரம்மம் ஒன்று, அதே மாதிரி ஈஸ்வரனும் ஒன்று. ஆனா ஈஸ்வரனும் ஒன்றாக இருந்தாலும் அங்கே பலவாக தெரியும் அப்படிங்கிறதுதான் இங்க மேட்ரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ எல்லா உயிர்களிலும் ஆன்மாவாக தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்கிறான்னு சொல்லும் போது இவன் எல்லாத்துக்குள்ளேயும் தனித்தனியா எங்கேயோ இல்லைனா அப்படின்னு நினைச்சுக்காம அவனே எங்குமாக எல்லாமாக இருக்கின்றான் அப்படிங்கிறதுனால உண்மையில் அவன் எதனுள்ளும் நுழையாமலே நுழைந்தது போல் காட்டுகின்றான் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா வார்த்தை இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிம்பிளி ஸ்பீக்கிங், இந்த விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கணும். எங்கும் எதிலும் எப்போதும் அவன் மட்டுமே இருக்கின்றான் அப்படிங்கிற அந்த ஃபீலை கொண்டு வந்தீங்கன்னா ஈஸ்வரன் எப்படி இருக்கின்றான் அப்படிங்கறத ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சரியா? குணங்களற்றது அப்படி இப்படின்னு இருக்கிறதுனால
அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்குன்னா பரவாயில்ல, ரொம்ப ஈஸி. ஆனா அதுவே இப்போ இருக்கிற புரிஞ்சுக்கோ, என் கண்ணில் தெரியறதான் நம்புவேன், பரவாயில்ல, கண்ணில் தெரியறது எல்லாமே ஈஸ்வரன் பாரு. சோ நீ அனுபவிக்கிற ஐம்புலங்களால் அனுபவிப்பது அனைத்தையுமே ஈஸ்வரன் பாரு. இங்க ஈஸ்வரனை தவிர எதுவுமே இல்லைன்னு பாரு. ஈஸ்வரனுடைய உடம்பு எப்படி இருக்கும்னா அந்த விஸ்வரூபம் தான் ஈஸ்வரனுடைய உடம்பா இருக்கிறதுன்னு பாரு. அதாவது எங்கும் தூணிலும் இருப்பான் திரும்பிலும் இருப்பான் மாதிரி எல்லாமாகவும் அவனே இருக்கின்றான் என்பதாக அந்த ஈஸ்வரனை நீங்கள் உணர வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இந்த கோவில அடுத்தடுத்து ஃபுல்லாவே இந்த ஈஸ்வரனுடைய மகிமை அந்த தன்மை மிக அழகாக காட்டப்படுகிறது. காலையில் அஷ்டாவகிரகத்துல ஞான மகிமை அப்படின்னு பார்த்தோம். ஈஸ்வர மகிமா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஈஸ்வரன் சரண்டர் வரணும்னா ஈஸ்வர மகிமை தெரிஞ்சாதானங்க வரும். ஈஸ்வர மகிமையே புரியாம அது எப்படி சரண்டர் வர முடியும்? அதனால இங்கே அழகாக எடுத்து சொல்லப்படுகிறது. இவ்வாறு படைக்கப்பட்ட பஞ்சபூதங்களால் ஆன உடல்களில் அவன் புகுந்தான். தன்னை மனம் மற்றும் 5 இந்திரியங்களாக பிரித்து கொண்டு முக்குணங்களை அனுபவிக்க தொடங்கினான். முதல்ல புகுந்தான் அப்படின்றதுக்கு அர்த்தம் எங்கும் இருக்கின்றான் எடுத்துக்கோங்க. அப்படின்னாலும் ஒவ்வொரு உடலுக்குள்ளும் அவனே இருக்கின்றான்றதும் உண்மைதானே. இப்போ எங்கும் இருக்கிறான்னா ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் இருக்கான் அப்படிங்கிறதும் உண்மைதான். ஸோ அதையும் சேர்ந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோவில இவ்வாறு படைக்கப்பட்ட பஞ்சபூதங்களால் ஆன உடல்களில் அவன் புகுந்தான். பஞ்சபூதங்களிலும் அவன் தான் இருக்கின்றான், பஞ்சபூதங்களாலான உடலிலும் அவன் தான் இருக்கின்றான். அப்படி வச்சுக்கோங்க, சரியா? அப்புறம் தன்னை மனம் மற்றும் 10 இந்திரியங்களாக பிரித்து கொண்டு முக்குணங்களை அனுபவிக்க தொடங்கினான். இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த பாடி அவன் தான், இந்த பாடியில இருக்கக்கூடிய மனசு அவன் தான், 10 இந்திரியங்களும் அவன் தான், முக்குணங்களும் அவன் தான், சரியா? எல்லாமே நம்ம ஈஸ்வரா அப்படிங்கிறத பத்தி சொல்லும் போதெல்லாம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பிளாட்ஃபார்மை உருவாக்குனது மட்டும்தான் ஈஸ்வரனுடைய வேலை. அதுக்கப்புறம் ஈஸ்வரனுக்கு வேலை இல்லை. இது நான் ஆன்மீக தத்துவத்துல இருந்து, அதாவது ஞான தத்துவத்துல இருந்து பேசும்போது நான் அடிக்கடி சொல்றது உண்டு, சரியா? ஆனா இங்கே இது பக்தி கிரந்தம் அப்படிங்கிறப்போ இந்த ஈஸ்வரன் அப்படிங்கிறவன் பிரதானமாக இதேதான். நாலேஜ்ல 1% கூட மாற்றம் வரப்போறது இல்லைங்க. சேம் நாலேஜ், பட் how we are going to feel it and express it. நம்ம எப்படி வெளிப்படுத்த போறோம், இது எப்படி உணர போறோம் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதை மட்டும் கேர்ஃபுல்லா கவனிக்கும், சரியா? அப்போ இங்க பேசிக் பிளாட்ஃபார்ம்லயே எல்லாமே அடங்கிடுச்சு இல்ல. அப்ப எல்லாமே பேசிக் பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்கு. அப்ப ஜீவன் இங்க ஒண்ணுமே இல்லை இல்ல. அப்ப நான் ஒண்ணுமே இல்லை, அவன் தான் எல்லாம் புரிஞ்சாதான் நமக்கு சரணாகதி வரும் இல்லையா? அதனால இங்க உலகத்துல இந்த பேசிக் பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடியதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. பேசிக் பிளாட்ஃபார்ம் பஞ்சபூதங்கள். இப்போ பஞ்சபூதங்களால் ஆனதுதான் இந்த உடலே. அந்த உடலுக்குள்ளும் அவனே இருக்கிறான்னு உடலா இருக்கிறதே அவனே புரிஞ்சுக்காங்க. ஒட்டுமொத்த உடல். இப்ப இந்த ஸ்ரீங்கிறது யாருன்னு கேட்டா நான் என்ன சொல்றேன், இந்த உடலை காட்டுறேன். ஆக்சுவலா தப்பு. இந்த உடல் நான் அல்ல, ஈஸ்வரனுடைய உடல் இது. ஏன்னா இந்த உடல் நான் நினைச்சா கை ஆட்டணும் இல்லைங்க, கை ஆடாதுங்க. எவ்ரி இயக்கம் இஸ் மென்ட் ஃபார் ஸ்ரீ கிருஷ்ணான்னு சொல்லிட்டானா இல்லையா? தேன் எனக்குத்தான் தான் உன்னால முடியும். நீ நினைச்சதும் அதை செய்யணுமா செய்யக்கூடாதா எப்ப செய்யணும் என்றெல்லாம் முடிவு செய்பவன் அந்த ஈஸ்வரனாக இருக்கின்றான். அவன் உன் அங்கமெங்கும் இருப்பதால் தான் உன்னை அவனால் ஆட்ட முடிகிறது. அந்தரியாமியாக அவன் இருப்பான் என்றெல்லாம் நான் சொல்லியதை அப்படியே நினைவு கூறுங்கள். இப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, பஞ்சபூதங்கள் மட்டும் இல்லை, அவன் பஞ்சபூதங்களால் உள்ள எல்லா உடம்பும் அவன் தான். அப்போ உங்களுடைய உடம்பை நீ நீன்னு சொல்லிக்கிறதுல அர்த்தமே இல்லை. அதை ஈஸ்வரன் சொன்னா பொருந்துவான, நீ சொன்னான்னு பொருந்தாது. ஏன் அப்படின்னா நீன்னா நீ நினைச்சது நடக்கணும்லடா. நீ கையை தூக்குனா கையை தூக்கணும்னு நினைச்சா கையை தூக்க முடியுதா? முடியல இல்ல. நினைக்கத்தான் முடியுது. அந்த நினைப்பை நிறைவேற்றவன் அவன் தானே. இயக்கமாக இருப்பவன் அவன் அல்லவா? சோ அந்த இயக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உடலா இருப்பது அவனே என்ன புரிஞ்சிடும். ஓகேவா? உடல்களில் அவன் புகுந்தான். தன்னை மனம் மற்றும் 10 இந்திரியங்களாக பிரித்து கொண்டு முக்குணங்களை அனுபவிக்க தொடங்கினான். சரி, ஓகே. உடம்பு மட்டும்தான் அவன் நினைச்சிடாத, உன் மனசும் அவன் தான், 10 இந்திரியங்களும் அவன் தான், குணங்களும் அவன் தான். என்னையா இது ஜீவனை காட்டியா எல்லாத்தையுமே ஈஸ்வரன் ஈஸ்வரங்கிற? நீ ஜீவனை எங்கேயா இருக்கான் அப்படின்னா காட்டுவோம், பொறுமையா காட்டுவோம். இப்ப முதல்ல நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்க எல்லாமே ஈஸ்வரன் ஈஸ்வரன்றது அழகா புரிஞ்சுக்கிட்டாதானே நமக்கு சரணாகதி வரும். ஈஸ்வரன் நீ புரிஞ்சுக்கவே இல்லைன்னா எப்படி வர்றதுக்கு? அப்போ உடலா இருப்பது மட்டுமல்ல, மனமா இருப்பது. இப்ப மனம்னா என்ன? எண்ணங்கள். எண்ணங்கள்னா என்ன? முக்குணங்கள் அப்படிங்கிறது தான் எண்ணங்களுக்கு பேசு. ராஜச எண்ணங்கள், தாமச எண்ணங்கள், சாத்விக எண்ணங்கள். சோ ஒட்டுமொத்த எண்ணங்களையும் 3ஆ பிரிச்சாச்சு. இந்த 3க்குள்ள இந்த எல்லா எண்ணங்களும் அடங்கி போயிடும், சரியா? அப்ப இந்த முக்குணங்கள் அப்படின்னு சொல்றது, முக்குணங்கள் அப்படிங்கிறதும் பேசிக் பிளாட்ஃபார்ம்ல கண்ணனே உருவாக்கியதுதான். இந்த மாதிரி எண்ணங்கள், ராஜச எண்ணங்கள் என்னென்ன மாதிரியான எண்ணங்கள், தாமச எண்ணங்கள் என்னென்ன மாதிரியான எண்ணங்கள், சாத்விக எண்ணங்கள் என்று முக்குணங்களை படைத்தது யாருன்னு சொன்னா கண்ணன் தான், ஈஸ்வரன் தான்.
அப்ப மனம்னாலே குணங்கள் தான், எண்ணங்கள் தான். அந்த அதற்கு அஸ்திவாரமாக இருந்தது யாருன்னு கேட்டா அதுவும் ஈஸ்வரன் தான். இப்போ உடலும் அவனாயிடுச்சு, மனமும் அவனாயிடுச்சா, அப்புறம் என்ன? மனம் மற்றும் 10 இந்திரியங்களாக தெரிந்து கொண்டு, உடம்புன்னு சொல்லும் போதே அந்த இந்திரியங்கள் இதுக்குள்ள அடக்கம் தான், இருந்தாலும் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க. 10 இந்திரியங்கள், 5 இன்புட் டிவைசஸ், 5 அவுட்புட் டிவைசஸ் நமக்கு தெரியும். செயற்கரணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். 5 விஷயங்கள், கை கால் மூத்திர துவாரம் புஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5, அப்புறம் கண் காது செவி மூக்கு அப்படிங்கிற ஒரு 5 புலன்கள். ஸோ இந்த 5 இந்த 5 அந்த 5 சேர்ந்து ஒரு 10 கரணங்கள் அப்படின்னு நம்ம உடம்புல இருக்கு இல்லையா? இது எல்லாமே வந்து செயல்படுவதற்கு வேண்டிய ஒரு முக்கியமான கரணங்கள். ஏன்னா மீதி எல்லாம் செயல்படாது. கையே ஓடுது, காலு ஓடுது, செயல் எங்கெங்க நடக்குதோ அதெல்லாம் வந்து செயற்கரணங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. இன்புட் அப்கோர்ஸ் இன்புட் டிவைசஸும் கண்ணு பார்க்கணும் இல்ல, அப்போ காது கேட்கணும் இல்ல, அப்ப அதுவும் ஒரு ஆக்ஷன் தானே. கண்ணு பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு இதெல்லாமே ஆக்ஷன் தானே. அப்போ ஆக்ஷன் பாட்டுலாம் யாருக்கு சொந்தம்? கண்ணனுக்கு தானே சொந்தம். அப்போ இந்த உடல் மட்டுமல்ல, இந்த உடலில் உள்ள 10 இந்திரியங்களும் கண்ணனுக்கே சொந்தம். ஏன்னா அவன் தான் ஆட்ட முடியும், நம்மளால ஆட்ட முடியாது. அப்ப ஆட்ட முடியாதுன்னு அதை நான் சொல்லிக்கிறதுல அர்த்தம் இல்லை. அண்ட் தேர்ஃபோர் 10 இந்திரியங்களாகவும் அந்த எந்தெந்த நேரத்துல எதை அதை பண்ணணும்னு டிசைட் பண்ணக்கூடிய மனமாகவும் அவனே இருக்கின்றான். இன்னும் எப்படியோ சொல்லிட்டு போனா அங்க ஜீவனே இருக்க மாட்டான்ல, எல்லாமே இவங்கிற அப்படின்னு நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஒரு டிப்ஸ் இப்பவே கொடுத்துடுறேன் நான். இத்தனையும் ஈஸ்வரனை படைத்து விட்டு, குணங்களையும் படைத்து விட்டு, இங்கதான் ஒரு தனித்தனி இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ். இப்ப எல்லாமே காஸ்மிக் கான்சியஸா தான் இருக்கு. ஈஸ்வரான்னாலே காஸ்மிக் கான்சியஸ் தான், எல்லாம் நான் தான் அப்படிங்கிற ஃபீலுக்கு பேர் தான் வந்து எல்லா உடம்பாகவும் எல்லா உடம்புக்குள்ளேயும் அந்தரியாமியாக எல்லா உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா இந்திரியங்களும் ஆகியிருப்பவன் தான் இந்த ஈஸ்வரன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப ஜீவனை எங்கேயா காட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஈஸ்வரனே ஜீவனாகவே வருகின்றான். இப்ப காஸ்மிக் கான்சியஸா இருக்கக்கூடிய ஈஸ்வரனா இருக்கக்கூடிய அவனே வேணும்னுட்டு ஒவ்வொரு உடம்புக்கும் ஒரு தனித்தனி கான்சியஸை உருவாக்குறான். இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் சொல்லிட்டு உருவாக்குறது யாருன்னா ஈஸ்வரன் தான். அப்போ ஈஸ்வரன் உருவாக்கியது எல்லாமே ஈஸ்வரன் தான். ஈஸ்வரன் உருவாக்கிய ஜீவன் மட்டும் யாரு? ஜீவனும் ஈஸ்வரன் தான். பிரம்மம் தான் ஈஸ்வரன், ஈஸ்வரன் தான் ஜீவன். அப்ப இந்த எல்லாமே பிரம்மம் பிரம்மம்னு சொல்லிக்கிறதுல அர்த்தம் இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? பிரம்மமே ஈஸ்வரனாக இருக்கிறது, ஈஸ்வரனே ஜீவனாக இருக்கின்றான் என்றால் இந்த ஜீவன் அப்படின்னு சொல்லும் போது மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா காஸ்மிக் கான்சியஸ்ல இருந்து இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் வருதுன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்பா மனசே அவனாயிட்டான், அதுக்கப்புறம் எப்படிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்குணங்கள் அப்படிங்கிற பேச அவன் இருந்தான், வாஸ்தவம் தான். ஆனா இந்த உடம்புக்குள்ள முக்குணங்களா மனம் இருக்கும்போது எந்த குணத்தை நான் பயன்படுத்தி நான் என்ன செய்ய வேண்டும்னு ஒரு சிந்திக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஒரு கான்சியஸ்னஸ், தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் ஜீவா, இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் என்று ஒன்று ஈஸ்வரனாலேயே ஏற்படுத்தப்பட்டது தான் அதுவும் கூட. சரியா? ஈஸ்வரனே ஜீவனாகவும் வருகின்றான் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் வரும். அது இந்த இடத்துல வரல, நீங்க குழம்ப வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். இப்ப ஈஸ்வரனுடைய மகிமாவை மட்டும் நம்ம வந்து அப்படியே ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்க போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்படியெல்லாம் ஈஸ்வரனை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இந்த உடம்பே ஈஸ்வரனா, என் மனமே ஈஸ்வரனா, அனைத்துமாக அவனே இருக்கின்றானா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் கான்சியஸ் தூக்கி அவங்க கையிலேயே கொடுத்துட்டு நம்ம பாட்டு நிம்மதி இறந்துருவோம்ல. எல்லாமே எனக்காக அவன் இருக்கும்போது இந்த இண்டிவிஜுவல் கான்சியஸ் எதுக்கு நாக்கு வலிக்குவேன்? நான் வேற அதுல விருப்புல மாட்டிட்டு சேர்த்து சுண்ணாம்பாயிட்டு இருக்கேன். வேணாண்டா சாமின்னு அவங்க கிட்ட கொடுக்கணும்னா உன்னுடைய மகிமை தெரியணும் இல்லையா? அனைத்துமாக அவன் இருக்கின்றான் எனக்காகன்னு புரியணும் இல்லையா? சோ தேர்ஃபோர் புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல 10 இந்திரியங்களாக உங்களுடைய உடலாகவும் உங்களுடைய மனமாகவும் உங்களுடைய 10 இந்திரியங்களாகவும் குணங்களாகவும் இருந்து உங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பதும் அந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ் தான், ஈஸ்வரன் தான் என்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? அடுத்து 86ல அந்த 5 மகாபூதங்களும் செயல்பட வேண்டும் என்பதற்காக அந்த அனந்தமான இறைவன் தன்னை 5ஆக பிரித்துக் கொண்டு அவற்றில் எவ்வாறு புகுந்தான் என்பதை கேள் மன்னனே. இப்போ பஞ்சபூதங்கள் 5 அது எல்லாமே ஜட வஸ்துக்கள் தானே. அந்த ஒவ்வொரு ஜட வஸ்துவாக இருக்கின்ற, நான் கொஞ்சம் முதல்ல எலாபரேட் பண்ணிடுறேன், ஸோ தட் நான் அடுத்தடுத்து படிக்கும்போது ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரியும். இது ஒண்ணுமே இல்லை, நம்ம 7வது அத்தியாயத்துல இருக்கக்கூடிய 8 ஜட பிரகிருதி என்று சொல்லப்படுகின்ற 5 பூதங்கள் மனம் புத்தி அகங்காரம் என்ற ஜட பிரகிருதி. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஸ்லோகத்துல, நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல ஜீவபூத பிரகிருதி அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்லியிருப்பாரு. அதுதான் ஈஸ்வரன் அப்படின்னு அர்த்தங்க. ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். சரியா?
அப்போ அந்த அழகா சொல்லியிருப்பாரு, பஞ்சபூதங்கள் ஒன்றோடு ஒன்று சமரசப்பட்டு வாழ்வதற்கு காரணமாக இருக்கின்ற ஒரு கான்சியஸ்னஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து ஈஸ்வரா கான்சியஸ்னஸ் அப்படின்றது அர்த்தம். ஸோ அதுதான் அந்த இடத்துல பர்டிகுலரா மென்ஷன் பண்ணப்படுகிறது. அதுக்கப்புறம் தான் வந்து ஜீவன் இந்த பண்டகசாலையில அவனே வந்து ஈஸ்வரன் வந்து எக்கச்சக்கமா எல்லாமா மாறும்போது அதுல ஜீவன்கள் எல்லாம் உருவாகிறான் அப்படின்னு வரும். இந்த 7வது சாப்டர்ல இருக்கக்கூடிய அந்த பகவத்கீதை தான் மிக எலாபரேட்டா ரொம்ப சிம்பிளா, அதை விட ரொம்ப அழகா புரியுற மாதிரியே இந்த பாகவதத்துல அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு கேளுங்க, ரொம்ப ஈஸியா புரியும். சரியா? அப்போ மகாபூதங்களாக இருப்பது ஈஸ்வரன் உங்களுக்கு தெரியும். ஆனா மகாபூதங்கள்ன்றது ஜடங்கிறது உங்களுக்கு தெரியும். ஈஸ்வரன்கிறது கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த ஜடத்துக்குள்ள எப்படி இந்த கான்சியஸ்னஸ் போச்சுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்படித்தான் வந்து இறைவன் இந்த ஜடப்பொருட்களாக உருமாறுகின்றான். ஜட வஸ்துக்களுக்குள் இறைவன் இப்படித்தான் இருக்கின்றான் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அடுத்தடுத்த ஓவிகள் வருகின்றன. கவனமாக கேளுங்கள். அந்த 5 மகாபூதங்களும் செயல்பட வேண்டும் என்பதற்காக அந்த அனந்தனான இறைவன் தன்னை 5ஆக பிரித்துக் கொண்டு அவற்றில் எவ்வாறு புகுந்தான் என்பதை கேள் மன்னனே. மனம், மனம்னா நறுமணம் அப்படின்னு அர்த்தம். சரியா? நறுமணம், அத கந்தம்னு சொல்லுவோம். இன்னொரு பாஷையில சொல்லணும் சுகந்தம், துர்கந்தம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. வாசனைன்னு இன்னொரு வார்த்தை தமிழ்ல இருக்கு. சரியா? அந்த வாசனை என்ற வடிவில் அந்த இறைவன் மண்ணில் புகுந்தான். ஸோ இறைவனே ஒரு 5 விதமாக இந்த மண்ணில் புகுகிறார். இங்க பஞ்சபூதங்கள் தான் பஞ்ச விஷயங்களாக மாறுகிறது. சரியா? விஷயந்திரங்கள் இந்திரியங்களாக, பஞ்ச இந்திரியங்கள், பஞ்சேந்திரிய விஷயங்கள், பஞ்சபூதங்கள் எல்லாமே எப்படி ஒன்னோட ஒண்ணு லிங்க் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறதான் அழகா காட்டியிருக்காரு. இப்ப இந்த பூமி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்போ மண், பூமி, பூமியில் புகுந்தான் எது வடிவமாக அப்படின்னா மனம், நறுமணம் என்னும் வடிவமாக. இப்ப நறுமணம் அப்படிங்கிறது எதற்குண்டான இந்திரியத்துக்குண்டான விஷயம், மூக்குக்குண்டான ஒரு விஷயமா இருக்கிறது. சரியா? அப்போ பஞ்சபூதங்கள்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த பஞ்ச விஷயங்கள் உருவாகிறது, புலன் நுகர் விஷயங்கள் உருவாகிறது. குவைட் நேச்சுரலி பஞ்ச புலன்களும் உருவாகிறது. எப்படி இந்த பஞ்சபூதங்கள், பஞ்ச புலன்கள், பஞ்ச புலன் நுகர் விஷயங்கள் அப்படிங்கிறத அணிவகுத்து நிற்கிறது அப்படிங்கிறத மட்டும் அழகா கோடிட்டு காட்டியிருக்காரு. ஜஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும், ரொம்ப நுணுக்கமா போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த பஞ்சபூதங்களா இருக்கிறதே இறைவன் தான். அந்த பஞ்சபூதங்களே தான் பஞ்சேந்திரியங்களாகவும் பஞ்சேந்திரிய விஷயங்களாகவும் இருக்கின்றன அப்படிங்கிறத கொஞ்சம் அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்க கேட்டாலே போதும். அல்டிமேட்லி புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த இறைவன் ஒருவனே பஞ்சபூதமாக, அந்த இறைவன் ஒருவனே பஞ்சேந்திரியங்களாக, அது ஏற்கனவே 10 இந்திரியங்கள்னு சொல்லிட்டாரு. அந்த பஞ்சபூதம் அந்த இறைவன் ஒருவனே பஞ்சேந்திரியங்களின் விஷயமாக அப்படின்னு இருக்கான்றத சொல்ல வர்றதுதான் அடுத்து வர்ற ஒரு 10 ஸ்லோகத்தினுடைய நோக்கம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்போ எப்படியெல்லாம் வந்து கண்ணன், அதாவது இறைவன் விஷயங்களாக மாறுகிறான்னா, கந்தம் என்ற வடிவில் அந்த இறைவன் மண்ணில் புகுந்தார். அப்போ இந்த ஜட பொருட்களான இந்த மண்ணுக்குள்ள என்ன மாதிரி கான்சியஸ்ல போறான்? ஏன்னா இறைவன்கிறது கான்சியஸ்னஸ், உணர்வு. என்ன மாதிரி உணர்வு? கந்தம் அப்படின்னா நறுமணம் அப்படிங்கிற உணர்வா பூமியிலே புகுந்தான். பூமிக்குள்ளே ஒரு உணர்வு புகுந்துருச்சுன்னு பாத்தீங்களா? நெக்ஸ்ட், அவனே பூமிக்கு தாங்கும் சக்தியை அளித்து அசையும் மற்றும் அசையாத அனைத்து உயிர்களையும் சுமக்க செய்கின்றான். இப்ப பூமி அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் எப்படிப்பா வந்ததுன்னு கேட்டா, அவன் இருக்கிறதுனாலதான்டா. அவன் நறுமணம் அப்படிங்கிறது ரீதியில ஒரு உணர்வா உள்ள போய் இருக்கிறதுனாலதான்டா பூமி எல்லாத்தையுமே தாங்கிட்டு இருக்கு. அவன் இல்லைன்னா இந்த பூமியே இல்லை. ஸோ ஏன்னா பேசிக்கலி அது மட்டும் தானே இருக்கு, பிரம்ம மட்டும் தானே இருக்கு. அதுவேதான் இங்கே சும்மானாச்சுக்கும் அந்த மாயையில அந்த பஞ்சபூதங்களாக உருமாறும் போது பூமி தத்துவத்துல நறுமணமாக உருமாறுகிறது அப்படின்னு பார்த்தோம். அந்த இறைவன் பூமியில் இருக்கிறதால தான் பூமி அனைத்தையும் தாங்கி கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம சேர்த்து இப்ப பார்த்திருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட், மிதிலை மன்னனே, இறைவன் பூமியில் புகுந்துள்ளதால் தான் நீரால் சூழப்பட்டிருந்தாலும் பூமி கரையாமல் அப்படியே இருக்கிறது என்று உறுதியாக அறிந்து கொள். இது எல்லாமே அந்த இறைவனுடைய தகுதி, அந்த இறைவனுடைய மகிமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சொல்லப்பட்டது. ஸோ அந்த பஞ்சபூதங்களின் பெருமை அப்படிங்கிறது இறைவனால் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? பூமிக்கு தாங்கும் தன்மை எதனால் வந்தது? இறைவன் இருப்பதால் வந்தது. அப்ப இவ்வளவு தண்ணி, ஏன்னா பூமியில 3/4 பாகம் கடலா. சரியா? அப்போ அப்படி 3/4 பாகம் நீரால் சூழப்பட்டிருந்தாலும் பூமி கரையாமல் அப்படியே இருக்கிறதே.
என்னையா அது, ஏதாவது ஒரு பொருள் தண்ணியில போட்டா அது கரைஞ்சிடணும்ல. ஆனா பூமியினுடைய முக்கால் பாகம் தண்ணியில தான் இருக்கு, ஆனா பூமி கரையிலேயே. அது காரணமே ஈஸ்வரன் தான்டா. சோ இந்த ஈஸ்வரன் அப்படிங்கிறவன் எப்படி இருக்கான்னு பாருங்க. ஏன்னா பஞ்சபூதங்கள்லாம் ஒன்னோட ஒண்ணு எதிரானங்க. நீரும் நெருப்பும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியுமாங்க? இருக்க முடியாதுங்க. ஏன்னா ரெண்டு ஆப்போசிட் திங்ஸ். இப்படி பஞ்சபூதங்கள் ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்கும் அந்த நிலையிலும் கூட, ஆனால் கனகச்சிதமாக இங்கே இப்படி ஒரு உலகம் தோன்றிக் கொண்டிருக்கின்றது என்றால் இறைவன் ஒன்று இருக்கின்றான் என்று உணர மாட்டீர்களா? அவன் இருப்பதால் தான் இப்படி ஒன்றோடு ஒன்று சமரசப்பட்டு கொண்டு இப்படி எந்த கட்டுக்கோப்பாக இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் உணர வேண்டும். So this is the மகிமா of the இறைவா என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? நீங்க நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு? பூமி கரையாம எல்லாத்தையும் தாங்கிறதுக்கும் காரணம் இறைவன், பூமி தண்ணியில கரையாம இருக்கிறதுக்கும் காரணம் அந்த இறைவன் தான்டா என்று இந்த ஸ்லோகத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க. உலகை தாங்கும் அந்த இறைவனே பூமியை தாங்குவதால் கடலால் அவளை அழிக்க முடிவதில்லை. அந்த ஆற்றலினாலேயே பூமி நிலை பெற்று அனைத்து உயிர்களின் சுமையையும் சுமக்கின்றால். ஏற்கனவே சொன்ன அந்த ரெண்டு ஸ்லோகங்களின் ஒரு தொகுப்பாகத்தான் இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. So no need to explain in detail again. So உலகை தாங்கும் அந்த இறைவனே பூமியை தாங்குவதால், பூமிக்குள்ளும் இருப்பதால் கடலால் அவனை அழிக்க முடியவில்லை. அந்த ஆற்றலே பூமி நிலை பெற்று அனைத்து உயிர்களின், அதாவது ஈஸ்வர ஆற்றலே பூமி நிலை பெற்று அனைத்து உயிர்களின் சுமையையும் சுமக்கின்றாள் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் சுவை, ரசம், ரசேந்திரியம் அப்படின்னு சொல்லுவோம், டேஸ்ட். ஓகேவா? அது ஒரு உணர்வு தானே. அந்த உணர்வு எதுக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கு? இறைவன் நீரில் புகுந்தான். இப்ப பஞ்சபூதங்களுக்குள்ளே எப்படி இறைவன் உள்ள புகுந்தான்? உணர்வுமயமான அல்லவா இறைவன். அந்த உணர்வுமயமான இறைவன் தன்னை ஐந்தாக பிரித்து கொண்டு பஞ்சபூதங்களிலே எப்படி புகுகின்றான் என்ற கதையை சொல்லுகின்றேன் என்று ஆரம்பித்த நறுமணம் என்ற ஒரு ரீதியிலே பூமியிலே வந்தேன். இப்போது என்ன ரசம், அதாவது டேஸ்ட், சுவை என்ற வடிவிலே, அந்த சுவை உணர்வு என்ற வடிவிலே நீரிலே புகுந்தான். அங்கே நீர்மைத்தன்மை இருந்து கொண்டு அனைத்து உயிர்களுக்கும் வாழ்வாதாரமாக இருந்து அவற்றை காப்பாற்றுகின்றான். இறைவன் நீருக்குள்ளே இருக்கிறதால தான் நீர் அழியாம இருக்கு. முதல்ல இறைவன் பூமிக்குள்ள இறைவன் இருக்கிறதுனால தான் பூமி அழியாம இருக்குன்னு சொன்னாரு. இப்ப அதே விஷயத்த நீருக்குள்ள சுவை வடிவிலே இறைவன் இருக்கின்றான், ஆதலால் தான் நீர் அழியாமல் அனைத்து உயிர்களுக்கும் ஒரு வாழ்வாதாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற விஷயம் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 91 உலகிற்கே உயிரான இறைவன் நீரில் புகுந்துள்ளான். இதனாலேயே நீர் ஆவியாகி மறைந்து விடாமல் உயிர்களை காக்க எஞ்சி இருக்கிறது. இது இறைவனின் லீலையே ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? கடலால் சூழப்பட்ட போதும் கடல் கரைந்து விடுவதில்லை, கடலால் பூமி அழிந்து விடுவதில்லை அப்படின்னு சொன்னாரா? இப்ப நெக்ஸ்ட் தண்ணியும் அழியாதரா. ஏன்னா இருப்பது இறைவன்டா. தண்ணிக்குள்ள இறைவன் இருக்கிறதுனால தண்ணி அழியாதரா. ஏன்னா நெருப்பு என்னதான் சுட்டாலும் அது ஆவியா பறந்து அது அழிஞ்சு போயிடுச்சுன்னு நீங்க சொல்லிட முடியுமா? நீர் ஆவியாகி மறைந்து விடாமல் உயிர்களை காக்க எஞ்சி இருக்கிறதுன்னு சொன்னா அது இறைவனின் சக்தி. ஏன்னா இங்க அடுத்து நெருப்பா வரப்போறாரு. அப்ப நெருப்பும் நீரும் ஒன்னா இருக்க முடியுமான்னா இட் இஸ் டோட்டலி இம்பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுப்பீங்க. ஆனா இறைவன் இருக்கின்றான், ஆதலால் இம்பாசிபிள் என்னடா இருக்க முடியும்? எல்லாமே பாசிபிலிட்டி. இப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த சமரசம் அப்படின்னாலே அன்பு. அன்பே உருக்கொண்டதல்லவா பிரம்மம். அந்த பிரம்மமே இங்க 5 பூதங்களாக மாறுகிறது. அது ஒன்றுக்கொன்று எதிரெதிராக மாறினாலும் போல ஒன்றே அல்லவா ஐந்தாக இருக்கின்றது. ஒன்று என்றாலே ஒன்னஸ் ஃபீல் தான் அன்புக்கு டெஃபினிஷன் சொல்லியிருப்பேன். தி ஒன்னஸ் ஃபீல் இஸ் தி பெஸ்ட் டெஃபினிஷன் ஃபார் தி லவ் அப்படின்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன். அதனால் சமரசத்திற்கு அங்க என்ன இருக்கின்றது? இங்க நிஜமாவே வேற வேறன்னாங்க தான் சண்டை போட முடியும். நானே தானங்க பஞ்சபூதங்களா இருக்கேன், என்னுடைய கல்பனையால் சிருஷ்டிக்கின்றேன். என் கல்பனையில நான் எப்படி வேணா சிருஷ்டிக்கலாம்ல. எதிரெதிரானா இருந்தாலும் அன்பு மிஸ் பண்ணாம சிருஷ்டிக்க முடியும்ல. ஏன்னா ஒண்ணுதானே 5 சும்மா நான் கல்பனை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ therefore it is possible அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப நீர் அழியாமல் இருப்பதற்கு, நீர் ஆவியாய் அழியாமல் இருப்பதற்கு காரணம் அந்த இறைவன் தாண்டா என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகின்றது. இனி அடுத்த ஸ்லோகம். உருவம் என்னும் வடிவிலே இறைவன் நெருப்புள் புகுந்தான். ரூபம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நெருப்புக்கு ரூபம்னா கண்ணு. சரியா? முதல்ல மூக்குக்கு சொல்லியாச்சு பூமி, அப்புறம் நாக்குக்கு சொல்லியாச்சு தண்ணி. இப்போ கண்ணு அப்படிங்கிறது நெருப்பு அப்படின்னு ஒரு பஞ்சபூதத்துல ஒரு முக்கியமான பூதம் நெருப்பு இல்லையா? அந்த நெருப்புக்குள்ள எப்படி புகுந்தான் அப்படின்னா கண் பார்வை உணர்வாக இந்த நெருப்புக்குள்ளே புகுந்தான். எதையும் காட்டவல்ல ஒரு உணர்வாக நெருப்புக்குள்ளே புகுந்தான் என்று அடுத்து வருகிறது. சரியா?
ஸோ எல்லாமே நான் முதல்ல சொல்லிட்டேன், எல்லாம் இறைவன் தான் என்று நீங்கள் ஸ்ட்ரைட்டாவே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது. ஆனால் இறைவனின் மகிமை பார்த்தீர்களா என்று அது ஒவ்வொன்றையும் தனித்தனியா எப்படி எப்படி எல்லாம் ஒவ்வொரு பூதத்துக்குள்ளேயும் அவன் எப்படி எப்படி எல்லாம் இருக்கின்றான் பார்த்தீர்களான்னு சொன்னா அவன்கிட்ட இன்னும் பக்தி அதிகமா வளரும் என்பதற்காக அனைத்தும் அவன் என்ற அந்த ஒரே வார்த்தையை இவ்வளவு விஸ்தாரமாக வர்ணித்துக் கொண்டு போகிறோம் என்பதை உணர்ந்து படியுங்கள். ஓகேவா? உருவம் என்னும் வடிவில் இறைவன் நெருப்புள் புகுந்தான். இதனாலேயே கண்களில் ஒளியாகவும் வயிற்றில் உணவை செரிக்கும் ஜடரா அக்னியாகவும் அவன் பிரகாசிக்கின்றான். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி நம்ம கண்ணில் ஒளி தெரியுது அப்படின்னா அதுக்கு ரீசன் என்ன? அவன் இறைவன் இருப்பதால் தான். வயிற்றில் உணவு செரிக்கிறதுன்னா என்ன காரணம்? அவன் இறைவன் அப்படிங்கிறவன் நெருப்பில் இருப்பதால் தான். ஸோ இறைவனே நெருப்பா இருப்பதால் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அது என்ன உணர்வாக மாறுது அப்படின்னா ரூபம், கண் உணர்வாக மாறுகிறது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், மனனே, உருவத்தின் வாயிலாக இறைவன் நெருப்புள் புகுந்ததால் வீசும் காற்றினால் நெருப்பு முற்றிலும் அணைந்து விடாமல் தன் ஆட்களை தக்க வைத்துக் கொள்கிறது. இப்ப நம்ம என்ன சொன்னோம்னா, பூமி தண்ணீரால கரையல, தண்ணி நெருப்பால ஆவி ஆகல, இனி நெருப்பு காற்றால அணைஞ்சு போகல. ஏன்னா இறைவன் இருக்கிறான். அப்ப இறைவன் இருக்கின்ற காரணத்தினால் காற்று அந்த நெருப்பை கூட கொஞ்சம் தான் எரிய வைக்கிறதே தவிர அதை அணைச்சிடல. பார்த்தீங்களா? என்ன ஒரு ஒன்றுக்கு ஒன்று எதிரும் புதிராக இருந்து கொண்டிருந்தாலும் கூட ஒன்றோடு ஒன்று சமரசப்பட்டு கொண்டு அன்பின் மிகுதியிலே அந்த பஞ்ச பூதங்களும் சமரசப்பட்டு நிற்பது ஏன் ஏன் ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாண்டா என் கண்ணன் இறைவன் இறைவன் என்று இந்த இறைவனின் மகிமையை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் இந்த இடத்துல. சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்கு? உருவத்தின் வாயிலாக இறைவன் நெருப்புள் புகுந்தான் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் வீசும் காற்றினால் அவன் அணைந்து விடுவதில்லை. காரணம், நெருப்பில் இருப்பது இறைவன் அல்லவா, அவனை அணைத்து விடத்தான் முடியுமோ அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்துல சொல்லிட்டு அடுத்துல ஸ்பரிஷம் என்னும் வடிவிலே இறைவன் காற்றில் புகுந்தான். ஓகேவா? இப்போ பஞ்சபூதங்கள்ல 4வது பூதம் வந்தாச்சு. 4வது பூதம் காற்று. காற்றுக்குள்ள எப்படி வந்தான் அப்படின்னா ஸ்பரிஷம் என்ற ரூபம். நமக்கு மொத்தம் 5 பஞ்சேந்திரிய விஷயங்கள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ பஞ்சேந்திரிய விஷயங்கள்ல ஸ்பரிஷம்ங்கிறது ஒரு விஷயம். இந்த ஸ்பரிஷம்ங்கிறது எதனுடைய? தோல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. கண், காது, செவி, மூக்கு, ஸ்பரிஷம். ஸோ இந்த ஸ்பரிஷம் அப்படிங்கிறது காற்றுக்குள்ள ஸ்பரிஷ வடிவத்துல புகுந்துட்டான் அப்படின்னு 4வது பூதத்துக்குள்ள கண்ணன் எப்படி புகுந்தான்னு சொல்லியாச்சா? இப்ப இதனாலேயே பிராணவாயுவின் மூலமாக அனைத்து உயிரினங்களுக்கும் உயிர் வாழ முடிகிறது. இவன் காற்றுக்குள் இறைவன் இருப்பதனாலதான் எல்லா உயிரும், பிராணவாயில் நம்ம செத்து போயிடுவோமே, ஒரு நாள் கூட வாழ மாட்டோமே, ஒரு நிமிஷம் கூட வாழ மாட்டோமே. சோ அதுவாக இருப்பதே என் கண்ணன் தான். நம்ம கிருஷ்ணாவில் அடிக்கடி சொல்லியிருப்போம், உன் மூச்சு காற்றா என் கண்ணன் இருப்பதால் தானடா நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு கேட்போம் இல்லையா? சோ கிட்டத்தட்ட அது எல்லாமே அழகா இங்க பிரசன்ட் பண்றாங்க. ஒட்டுமொத்த கிருஷ்ணாவிலின் உச்சம் இந்த ஒவ்வொரு வர்ணனையும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லாமே கண்ணன் ஒரு வார்த்தையில சொல்றதை விட கண்ணன் எப்படி எப்படி எல்லாம் இருக்கின்றான் ஒரு விஸ்தாரமான விளக்கம் தான் இது. பிராணவாயுவின் மூலமாக அனைத்து உயிரினங்களும் உயிர் வாழ முடிகிறதுக்கு காரணம் அங்கே இறைவன் இருப்பதால் தான். சோ பஞ்சபூதத்துக்குள்ளேயும் இறைவன் இருக்கான். என்னென்ன உணர்வுகளாக இருக்கின்றான் அப்படிங்கிற வர்ணனை சென்று கொண்டிருக்கிறது. இறைவன் காற்றில் ஸ்பர்ஷ வடிவில் இருப்பதால் வெற்றிடமான ஆகாயத்தினால் காற்றை விழுங்க அடித்து விட முடிவதில்லை. இப்ப காத்து இருக்கு. காத்து ஆகாயம் வந்து இந்த காத்து அழிச்சிடுமா அப்படின்னு கேட்டா அழிக்க முடியாது. ஏன்னா ஆகாயத்துக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. அப்போ 4 பூதங்களையும் விழுங்கும் தன்மை கொண்டது இந்த ஆகாயம்னு சொல்லலாம் இல்ல? ஆகாயம் இந்த பேஸ் பார்த்து இந்த 4 தானே. அப்ப இந்த 4ஐயும் ஆகாயத்தால் அழிச்சிட முடியும்னு சொல்லலாம் இல்ல? அப்படின்னா அழியாதுடா. ஏன்னா எல்லாத்துக்குள்ளயும் இறைவன் இருக்கிறான்டா. ஆகாயத்துக்குள்ளயும் இறைவன் இருக்கிறான்டா. ஏழாமா இறைவன் இருக்கும் போது அது ஒன்றுக்கொன்று மிகப்பெரிய எதிரியாகவே இருந்தாலும் அது ஒன்றுக்கொன்று சமரசப்பட்டு கொண்டு அன்பாகத்தான் இருக்கும். ஆதலால் அது அழியாது. ஸோ இந்த காற்றின் வடிவில் இறைவன் இருக்கின்ற காரணத்தினால் ஆகாயத்தால் காற்றை விழுங்கிவிட முடிவதில்லை அப்படின்னு இந்த இடத்துல வந்திருக்கு. நெக்ஸ்ட் 96th. அண்ட் ஃபைனலி சப்தம் என்னும் குணத்தின் வாயிலாக இறைவன் ஆகாயத்தில் புகுந்தான். இப்போ ஃபைனலா நமக்கு இருக்கக்கூடியது சப்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த விஷயம் எனது இருக்குது காது. சரியா? மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு புலன் வந்து காது. அது சப்தம் எனும் குணத்தின் வாயிலாக இறைவன் ஆகாயத்தில் புகுந்தான். சப்தம் அப்படிங்கிறது ஒரு உணர்வுன்னு ஃபீல் பண்ணணும். சப்தத்தை வச்சுதான் நம்ம நிறைய விஷயங்கள் உணர்றோம். இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா இது சப்தமாக வந்து உங்கள் காதுகளுக்கு கேட்டுதான் அது உணர்வாக உங்களுக்கு மாறுகிறது. இந்த
பிரம்மாண்டமான ஏகநாத் பாகவதம் அப்படிங்கிறதே உங்க காது கேட்கறதுக்கு காரணமே இந்த சப்தம் அல்லவா? இந்த சப்தம் எனும் குணத்தின் வாயிலாக இறைவன் ஆகாயத்தில் புகுந்தான். இதனாலேயே அனைத்து உயிர்களும் இயங்குவதற்கு தேவையான இடம் கிடைக்கிறது. சோ அதனாலதான் ஒன்றோடு ஒன்று சமரசப்பட்டு அற்புதமா எல்லாமே சூப்பரா இயங்கிட்டு இருக்கு என்று ஒரு விஷயம் அழகாக சொல்லப்பட்டு விட்டது. சக்கரபாணியான இறைவன் ஆகாயத்தில் சப்த வடிவில் இருப்பதால் ஆகாயம் தன் மூலத்தோடு லயமாகி மறைந்து விடாமல் நிலைத்திருக்கின்றது. இப்ப ஆகாயமும் வந்து காணாம போகல. எதனால? மூலத்தோட பிரம்மத்தோட காணாம போனல. லயமாகி மறைந்து விடுவதால் நிலைத்திருக்கிறது. ஆகாயம் தன் மூலத்தோடு லயமாகி மறைந்து விடாமல் நிலைத்திருக்கிறது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அது ஏன்னா பிரம்மத்துல இருந்து வந்தது, பிரம்மத்தோடு லயமாகல. ஏன்னா இறைவன் அங்க இருக்கிறதா அப்படிங்கிறதுனால ஆகாயமும் அழியாமல் இருக்கிறது. சோ எதுவுமே அழியாம இருக்கிறது காரணம் இறைவன் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இனி ஃபைனலா பஞ்சபூதங்களுக்கு இடையே இயற்கையிலேயே பகை உண்டு. அவை ஒன்றோடு ஒன்று விழுங்கி அழிக்க எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கின்றன. இதுதான் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். சோ பூமியை கரைத்து விட பார்க்கிறது தண்ணீர், தண்ணீரை ஆவியாக்க பார்க்கின்றது நெருப்பு, நெருப்பை அணைத்து விட பார்க்கின்றது காற்று, காற்றை விழுங்கி விட பார்க்கிறது ஆகாயம். ஆனால் இவையெல்லாம் நடக்காமல் ஒன்றோடு ஒன்று சமரசப்பட்டிருப்பதற்கு காரணம் அங்கே இறைவன் இருப்பதால் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? சோ அதனால இங்கே அதை புரிஞ்சுக்கணும். அதை எப்படி பகை அப்படின்னு நினைக்காதீங்க, அது முதலே சொல்லியாச்சு. பஞ்சபூதங்களுக்கு இடையே இயற்கையிலேயே பகை உண்டு. அவை ஒன்றோடு ஒன்று விழுங்கி அழிக்க எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கின்றன. நீர் மண்ணை கரைக்க பார்க்கிறது, நெருப்பு நீரை வற்றச் செய்ய பார்க்கிறது, காற்று நெருப்பை அணைக்க பார்க்கிறது, ஆகாயம் காற்றை விழுங்க பார்க்கிறது. நான் சொன்னது அப்படியே வந்துருச்சு. ஆனால் அந்த பூதங்களுக்குள் இறைவன் புகுந்து அவற்றின் பகையை நீக்கி அவை அனைத்தும் ஒன்றோடொன்று இணைந்து இயங்குமாறு செய்கின்றான். ஆதலால் அவைகள் எதுவும் அழிந்து விடாமல் அப்படியே இருக்கின்றன என்று புரிகிறதா? அப்படின்னு அற்புதமா எவ்வளவு அழகா ஒரு சூப்பர்பான எக்ஸ்பிளனேஷன் இருக்கு பாத்தீங்களா? அந்த பகவத்கீதையில இருக்கக்கூடிய 2 வரி. பகவத்கீதையில ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல பஞ்சபூதங்கள் மனம் புத்தி அகங்காரமாக எண்வித ஜட பிரகிருதிகளாக இறைவன் இருக்கின்றான்னு வரும். இனி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவைகள் ஒன்றோடொன்று சமரசப்பட்டு இயங்குவதற்கு ஜீவபூத பிரகிருதி என்ற வடிவிலும் இறைவனே இருக்கின்றான்னு வரும். சோ அது ஜடம். அந்த ஜடம் ஒன்றோடு ஒன்று சமரசப்பட்டு போய் இருப்பதற்கு ஒரு கான்சியஸ்னஸ் வேணும். அதுக்குதான் ஜீவபூத பிரகிருதி அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருப்பாங்க. அதை சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா இறைவன் அந்த கான்சியஸ்னஸ் அங்கே இருக்கு என்ற விஷயத்தை புரிந்து கொள்ளணும். அதனால்தான் அது சமரசப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு பஞ்சபூதங்கள் இணைந்து உடல்கள் உருவாயின. அந்த உடல்களில் இறைவன் ஜீவனாக புகுந்து இயற்கையின் விதிகளுக்கு ஏற்ப அவற்றை இயக்குகின்றான். சோ இப்ப பஞ்சபூதங்கள் அனைத்தும் இணைந்து உடல்கள் உருவாகிவிட்டன. அந்த உடல்களில் இறைவன் ஜீவனாக புகுந்து, இவ்வளவு நேரம் நான் முதலே சொன்னேன், ஜீவன்கிற வார்த்தை இதுவரைக்கும் வரவே இல்லை. பொறுமையா வெயிட் பண்ணுங்க. முதலில் ஈஸ்வரனின் மகிமையை உணர்வோம். அனைத்துமாக ஈஸ்வரன் எப்படி செயல்படுகின்றான் என்பதை உணர்வோம். பிறகு ஜீவனை பற்றி பார்த்துக் கொள்ளலாம் என்று சொன்னோம் அல்லவா? So this is the first introduction for the ஜீவா. So listen to me carefully. இவ்வாறு பஞ்சபூதங்கள் இணைந்து உடல்கள் உருவாயின. அந்த உடல்களில் இறைவன் ஜீவனாக புகுந்து இயற்கையின் விதிகளை ஏற்ப அவற்றை இயக்குகின்றான். Please try to understand it very carefully. இங்க இதுவரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு காஸ்மிக் கான்சியஸ்னஸ் மட்டும்தான் பார்த்திருந்தோம் இல்லையா? இப்ப ஜீவன் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ். இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரே கான்சியஸ்னஸ். அங்கே இருக்கு இறைவன் தவிர எதுவுமே இல்லை. எல்லா உடல்களாகவும் இருப்பது, எல்லா குணங்களாகவும் இருப்பது, அனைத்துமாக இருப்பது, இப்படியே தான் நம்ம பார்த்திருந்தோம். பஞ்சபூதங்களாக இருப்பது, பஞ்சேந்திரியங்களாக இருப்பது, பஞ்சேந்திரிய விஷயங்களாக இருப்பது, இப்படின்னு நம்ம ஃபுல்லா நம்ம இறைவனை மட்டும்தான் பார்த்துட்டே வந்தோம். எங்கடா ஜீவன காணுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி பஞ்சபூதங்களாலான இந்த உடல்களில் ஹரிஷா ஒரு நிமிஷம் இருங்கம்மா. சரி, இப்போ நம்ம இந்த ஜீவன் எப்படி உருவானான் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வந்திருக்கோம். இப்போ பஞ்சபூதங்களால் தான் இந்த உடல்கள் அனைத்தும் உருவாச்சுன்னு சொன்னோம் இல்லையா? அந்த ஒவ்வொரு தனி உடல்களுக்குள்ள
ஜீவன் அப்படிங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் உருவாகுது. சரியா? இதுவரைக்கும் பார்த்தது காஸ்மிக் கான்சியஸ்னஸ், இப்ப பாக்குறது இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ். ஜீவான்னாலே ஒரு இண்டிவிஜுவல், தனித்தன்மையுடன் கூடிய ஒரு இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ இந்த ஒரு ஜீவனாகவும் யார் புகுகிறாருன்னா இறைவன் தான் புகுகிறான். ஏன்னா இறைவன் தான் ஜீவனாகவும் மாறுகிறான்னு சொன்னேன் இல்ல, காஸ்மிக் கான்சியஸே தான் இண்டிவிஜுவல் கான்சியஸாகவும் மாறுது. நீங்க என்ன இண்டிவிஜுவல் கான்சியஸ் எங்கேயோ தனியா உற்பத்தி ஆயிடுச்சுன்னு நினைச்சிடக்கூடாது. சரியா? இறைவனே தான் இங்கே ஜீவனாகவும் வளம் வருகின்றான்றது நம்ம ஆரம்பத்திலேயே நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். இங்க அதே தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த உடல்களில் இறைவன் அப்படின்னா இறைவனே அப்படின்னு வச்சுக்கோங்க, ஜீவனாக புகுந்து இயற்கையின் விதிகளுக்கு ஏற்ப அவற்றை இயக்குகின்றான். இப்ப ஜீவனாக இருப்பது யாரு? இறைவன் தான். இருந்து கொண்டு என்ன செய்யறான்? இயற்கையின் விதிகளுக்கு ஏற்ப அப்படின்னா இந்த இடத்துல அவனுடைய கர்மாக்களுக்கு ஏற்ப இயக்குவதும் அவனே. ஜீவனை இயக்குவதும் அவனே, ஜீவனாக இருப்பதும் அவனே அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? இனி நெக்ஸ்ட், அண்டத்தில் இருப்பவனை புருஷன் என்றும் பிண்டத்தில் இருப்பவனை ஜீவன் என்றும் சொல்லுகின்றோம். அழகா இந்த இடத்துல வாட் இஸ் காஸ்மிக் கான்சியஸ்னஸ் அண்ட் வாட் இஸ் இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ். என்னையா இப்ப திடீர்னு வந்து ரெண்டா ஒண்ணு கொண்டு வந்துட்ட, இவ்வளவு நேரம் ஒன்னுலயே இருந்த, இப்ப தனியா என்னமோ கொண்டு வர்றையே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாப்பா தனித்தனி இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் இருக்கிறதுனால இப்ப நம்ம பேரை மாத்தி சொல்ல வேண்டியது இருக்கு. இப்போ அண்டத்தில் இருப்பவனை அப்படின்னா பிரபஞ்சத்தில் இருப்பவனை, எல்லா உடல்களாகவும் இருப்பவனை, பஞ்சபூதங்களாக பஞ்சேந்திரியங்களாக பஞ்சேந்திரிய விஷயங்களாக இருப்பவனை அப்படி என்ன சொல்லணும்? புருஷன் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்றோம். அடுத்து பிண்டத்தில் இருப்பவனேனா ஒரு தனித்தனி உடலுக்குள்ளும் ஒரு கான்சியஸ்னஸ் கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்க்கு ஜீவன் என்று சொல்லுகின்றோம். இது மாயையின் இயல்பால் இறைவன் ஜீவனாகவும் சிவனாகவும் பிரதிபலிப்பதாகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல இறைவன் இறைவன்கிற வார்த்தை பிரம்மத்தை குறிக்கும். இங்க சிவன்கிறது ஈஸ்வரனை குறிக்கும். ஜீவன் ஜீவனாகவும் ஈஸ்வரனாகவும் இருப்பது எதுன்னு கேட்டா பிரம்மம். இந்த பிரம்மனுக்கு இந்த இடத்துல இறைவன் வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காங்க. We should not get confused with that. So இந்த இடத்துல மாயையின் இயல்பால் இறைவனே, இந்த பிரம்மமே ஜீவனாகவும் சிவனாகவும் ஈஸ்வரனாகவும் பிரதிபலிப்பதாகும். பிரதிபலிப்பதாகும்னா என்ன அர்த்தம்? தோற்றம்னு அர்த்தம். கண்ணாடிக்குள்ள பிரதிபலிப்பு தெரியுதுன்னா உண்மையாவா இருக்கு? இல்ல, பொய்யாதான் இருக்கு. சோ மாயையால் பிரதிபலிப்பதாகும். மாயையால்னா கண்ணாடிக்குள்ள தோற்றது உண்மை இல்லாத வெறும் தோற்றம், வெறும் பிரதிபலிப்பு. எது பிரதிபலிக்கிறது? பிரம்மம். பிரம்மமே எப்படியா பிரதிபலிக்கிறது? ஈஸ்வரனாகவும் ஜீவனாகவும் பிரதிபலிக்கின்றது. அது ஈஸ்வரா கான்சியஸாகவும் ஜீவா கான்சியஸாகவும் பிரதிபலிக்கின்றது என்று அழகாக நம்ம விஷாத் சாகர்ல இதுக்கு முன்னாடி அத்வைத கிரந்தங்கள் என்னென்ன படிச்சோமோ அது அப்படியே மிக அற்புதமாக மிக எளிதாக நமக்கு புரியும்படியாக இந்த ஏக்நாத் பாகவதத்துல அருமையா வந்து கொண்டிருக்கிறது. ஸோ இப்போ நம்ம என்ன வந்திருக்கோம்னா, அண்டத்தில் இருப்பதற்கு புருஷன் என்றும் பிண்டத்தில் இருப்பவனை ஜீவன் என்றும் சொல்லுகிறார்கள் அப்படின்ற வரைக்கும் வந்திருக்கு. இங்கேயும் வந்து புருஷன்ற வார்த்தை நிறைய கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு டேர்ம். ஏன்னா புருஷன் அப்படிங்கிற வார்த்தை ஈஸ்வரனுக்கும் கொடுக்கப்படும், ஜீவனுக்கும் கொடுக்கப்படும், பிரம்மத்துக்கும் கொடுக்கப்படும். நீங்க ஞானேஸ்வரனுடைய 15வது அத்தியாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷர புருஷன், அக்ஷர புருஷன், உத்தம புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதில் ஷர புருஷன் அப்படிங்கிறவன் ஜீவனை குறிக்கும். அக்ஷர புருஷன் அப்படிங்கிறவன் வந்து அது ஈஸ்வரன் எக்ஸாக்டா சொல்ல முடியாது, பட் ஓரளவு சொல்லணும்னா சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வரும். உத்தம புருஷன் அப்படிங்கிறது பிரம்மத்தை குறிக்கிற மாதிரி வரும். ஸோ ஒவ்வொரு கண்டெக்ஸ்ட்லையும் இந்த புருஷன்கிற வார்த்தையை நிறைய இடங்களில் டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணியிருப்பாங்க. Let us not get confused with that. பட் இந்த இடத்துல புருஷன்கிற வார்த்தை ஈஸ்வரனை குறிக்கும் என்று மட்டும் புரிந்து கொண்டால் போதுமானது. ஓகேவா? சரி, இப்ப நெக்ஸ்ட், சிவனிடம் இருப்பது யோகமாயை என்றும் ஜீவனிடம் இருப்பது அவித்யை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த அறியாமையினாலேயே உலகம் ஒரு கனவு நிலையை போல் தோன்றுகிறது. சரி, இப்போ மூல அத்யா மூலமாயா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல எடுத்தவொடனே என்ன சொல்றாருன்னா, பிரம்மம் எண்ணங்கள் அற்ற நிலையில் இருக்கிறது பிரம்மம். ஆனால் எண்ணங்கள் அற்ற நிலையில் இருக்கின்ற பிரம்மமே எண்ணங்களாக அப்படின்னா நான் என்று ஒரு தோற்றத்தை எடுக்கும் போது அது மூல அவித்யின் காரணமாக தனக்குள் தான் விளையாட வேண்டும், தன்னைத்தான் கட்டிப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை உண்டானது அப்படின்னு பார்த்தோம். அதுல எக்ஸ்ட்ரீமாவே சொல்லியிருந்தாரு, தனியாக இருக்க பிடிக்காமல் அது தன்னையே தான் மகிழ்ந்து கொள்வதற்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை உண்டானதுன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த இடத்த ஞாபகம் வச்சு பாருங்க. அங்க வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா,
மூல அவித்யை அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தாங்க. சரியா? மூல மாயை எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா இவர் யூஸ் பண்ண வார்த்தை வந்து மூல மாயை அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கு ஈக்குவலன்ட் டேர்ம்ஸ் வந்து மூல அவித்யான்னு சொல்லலாம், மூல அஜ்ஞானம்னு சொல்லலாம். சரியா? அப்ப நான் கூட்டிட்டு காக்கும்போது என்ன சொன்னேன் அப்படின்னா, மூல அஜ்ஞானத்துக்கும் நம்ம அஜ்ஞானத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குப்பா. ரெண்டு அஜ்ஞானம் இருக்கு, தயவு செய்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. மூல அஜ்ஞானம் அப்படிங்கிறது நம்மளுடைய அஜ்ஞானத்தை போல் அல்ல அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஏன்னா அது முற்றிலும் நித்திய முக்தனாக இருக்கும் ஈஸ்வர மாயா. அங்க வந்து அஜ்ஞானத்துக்கு இடமே இல்லை. ஆனாலும் அஜ்ஞானம் ஏன் சொல்றோம், ஏன் அவித்யான்னு சொன்னோம்னா ஒன்னஸ விட்டுடுச்சு இல்ல, சும்மா நாச்சுக்கும் ரெண்டா இருக்குல்ல அப்படிங்கிறதுக்காக ஒரு சொல்லப்பட்ட விஷயம்தான் அவித்யா என்று அந்த ஒரு வார்த்தை. பொய்யான அவித்யை அப்படின்னு வச்சுக்கணும். பொய்யா, ஏன்னா உண்மை பொய்யா இருக்குல்லப்பா, உண்மை பொய்யா இருக்கு அப்படிங்கிறதுனால அங்கே மூல அவித்யை என்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. ஆனால் அது முற்றிலும் ஞானமயமானதே. இங்க பாருங்க, இப்பதான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அவித்யை வருது. என்ன அவித்யை? சிவனிடம் அப்படின்னா இறைவனிடம் அல்லது ஈஸ்வரனிடம் இருப்பது யோகமாயா. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, அங்க மூலமாயான்னு சொன்னார்ல, இங்க யோகமாயான்னு சொல்லியிருக்காரு. பெருசா நம்ம குழம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மூலமாயை, யோகமாயை, மூல அஜ்ஞானம், மூல அவித்யை எல்லாம் ஒரே டேர்ம் தான். ஓகேவா? நெக்ஸ்ட், ஜீவனிடம் இருப்பது வெறும் அவித்யைன்னு சொல்லப்படுது. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சரியா? இங்க மூல அவித்யா அப்படின்னு சொல்லும் போது யோக மாயா, மூல மாயா அப்படின்னு சொல்லும் போது அது அப்பழுக்கற்றது, அது தூயது, அது இறைவன், இறைவனோட சேர்ந்தது. ஆதலால் அது நித்திய முக்தனாகவே இருப்பது. அந்த மாயை எந்த விதமான பிரச்சனைக்கும் இடம் கொடாது. அது வந்து ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஜீவனிடம் ஒரு அவித்யை இருக்கு. ரெண்டு கான்சியஸ் சொன்னோம் இல்ல, இப்போ ஒரு கான்சியஸ் காஸ்மிக் கான்சியஸ் கிட்ட இருக்கிறது யோகமாயா, இன்னொரு கான்சியஸ் இண்டிவிஜுவலுக்காக, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்காக ஒரு கான்சியஸ் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதுக்குள்ள ஒரு அவித்யை என்ற அறியாமை இருக்கிறது. ஜீவனிடம் இருக்கிறதுக்கு அவித்யான்னு பேரு. இப்ப ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ் இருக்குன்றத அழகா சுட்டி காட்டுறாருன்றத புரிஞ்சுக்கணும். ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸ். ஏன்னா அவன் நித்திய முக்தன், இவன் அப்படித்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? அவித்யை என்று அழைக்கப்படுகிறது. இந்த அறியாமையினாலேயே உலகம் ஒரு கனவு நிலையை போல் தோன்றுகிறது. அப்படின்னா என்ன? இப்போ இந்த அவித்யை அப்படிங்கிறது என்னவாயிடுச்சு அப்படின்னா, இந்த நாண உண்மைன்னு நம்புது. இந்த மூல அவித்யை வந்து இருக்கிறதே ஒரு நான் தான், அங்க ரெண்டு நானே இல்லை. அது உலகமா இருந்தா கூட அந்த ஒன்னஸாவே தான் உலகமா இருக்கு இல்லையா? அப்படிங்கிறதுனால அங்க வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. இங்க இந்த இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்ல தான் இந்த நான் வேற நீ வேற என்று அந்த நான் என்ற உடல் வந்து உடலாபிமானம், சாரி தேகாபிமானம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள நுழையிற இடம் வந்து இந்த அவித்யில தான். மூல அவித்யில அது நுழையாது. ஆனா இந்த அவித்யில இந்த தேகாபிமானம் நுழைகிறது. அதுதான் வந்து உலக துக்கங்களுக்கு எல்லாம் மூல காரணம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ஆனா நீ வந்து அவித்யில இருக்கும் போதும் கூட, அதாவது ஜீவ அவித்யில இருக்கும் போதும் கூட, நீ ஒருவேளை மூல அவித்யில இருக்கிற மாதிரி தெளிவா இருக்க முடிஞ்சா அப்படின்னா, தேகாபிமானம் இல்லாமலே நீ தேகத்துல இருக்க முடிஞ்சா நீ ஞானிதான். ஸோ டோன்ட் கேன் கன்ஃபியூஸ் தட். அப்போ கண்டிப்பா ஜீவன்னாலே அவன் வந்து அஞ்ஞானியா, ஜீவன்னாலே அவன் தேகாபிமானியா அப்படின்லாம் கிடையாது. ஜீவனாய் இருந்தாலும் ஜீவன் முக்தனாய் இருந்து விட்டார் அப்படின்னா, ஜீவனாய் இருந்தாலும் அந்த உடல் தேகாபிமானம் இல்லாமல் இருப்பாயே. ஆனா எப்படி மூல அவித்யை இருந்தாலும் அந்த ஒன்னஸ்பில மாறாம நித்திய முக்தனாக இறைவன் இருக்கின்றானோ, அப்படி நீ ஜீவனாக இருந்தாலும் ஜீவன் முக்தனாக நீ இருக்க முடியுமே. ஆனால் ஆட்டோமேட்டிக்கலி நீயும் ஞானிதான். பட் அன்பார்ச்சுனேட்லி இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்க்கு அது வந்து ஜர்க்காகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக ஆயிடுச்சு. ஏன்னா அந்த மாயையில், அதாவது அந்த நான் அப்படிங்கிற தேகாபிமானம்ல அவனுக்கு வர்றதுக்கான, ஏன்னா இது எல்லா தேகமும் ஒன்னா இருக்கிறதுனால அவனுக்கு தேகாபிமானம் வர்றதுக்கே வாய்ப்பு இல்லை. யாருக்கு? ஈஸ்வரனுக்கு. என்ன ரெண்டு தேகம் இருந்தா தானே தேகாபிமானம் வர்றதுக்கு. எல்லா தேகமாக அவனே இருக்கும்போது, எல்லாமாக அவனே இருக்கும்போது அவனுக்கு எப்படி தேகாபிமானம் வரும்? வராது. ஆனா இவனுக்கு வரும். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி இண்டிவிஜுவல் கான்சியஸ் கொடுக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால நான் வேற நீ வேறங்கிற நினைப்பும், நான் இந்த உடல் அப்படின்னு தவறாக புரிந்து கொள்வதற்குமான ஒரு வாய்ப்பு எழுவதற்கான ஒரே இடம் இந்த இடத்துலதான். So that is why we normally used to call it as இந்த individual consciousness சிதாபாஸ் நம்ம சொல்றது உண்டு. வேணா அறியாமை இருக்குன்னு சொல்லணும்னா சிதாபாஸுக்கு சொல்லிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் ஏன் அந்த சிதாபாஸுக்கும் அறியாமை இருக்குன்னு சொல்லக்கூடாதுன்றதை நம்ம பேசுவோம். ஏன்னா இறைவன் அந்தரியாமையாக இருந்து கொண்டிருக்கும் போதே இண்டிவிஜுவல் கான்சியஸ்ல மட்டும்தான் அறியாமை இருக்கு. ஆனா நான் இண்டிவிஜுவல் கான்சியஸா மட்டும்தான் இருக்கேன். காஸ்மிக் கான்சியஸாவும் நானே தானடா இருக்கேன், பிரம்மமாவும் நானே தானே இருக்கேன். அப்படிங்கிறப்போ இங்கே அறியாமை போல் என்று வேண்டுமானால் சொல்லலாமே தவிர உண்மையிலேயே நான் மறந்தேன் எப்படி என்று சொல்ல முடியும்? மறந்தது போல் நடிக்கின்றேன் என்று வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் நாம் ரொம்ப டெப்தா பேசுறதெல்லாம்
நீங்க வந்து அப்படியே யோசிச்சு பாருங்க, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும் உங்களுக்கு. இல்லைன்னா அப்படியா, அப்போ இறைவனுடைய அந்த ஒரு நிறைவன் தான் எல்லா உடலாவும் இருக்கின்றான். அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கான்சியஸ்க்கும் வந்து அறியாம வந்துருச்சுன்னா, அவனே ஜீவன் சொன்னீங்கல்ல, ஈஸ்வரனே ஜீவனா இருக்கின்றான்னு சொன்னீங்கல்ல, அப்ப ஜீவனுக்கு அறியாம வந்துருச்சுன்னா அது ஈஸ்வரனுக்கு அறியாம என்றுதானே அர்த்தம் என்ற மாதிரியான கேள்விகள்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பட் அப்படித்தான் தோணுது அப்படின்னாலும் அப்படி இல்லை. அது வந்து ஜீவனுக்கு அஞ்ஞானம் போல் என்றுதான் நாம் சொல்ல வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் ஈஸ்வரனே ஜீவனாய் இருக்கும் போது, ஈஸ்வரனால் அஞ்ஞானத்தில் இருக்க முடியாது எனும் போது ஜீவனால் மட்டும் எப்படி இருக்க முடியும்? ஆனால் இருப்பது போல் இருக்கின்றது. அப்படி வேணா சொல்லிக்கோங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்து முடிச்ச விஷயம். Let us not get confused on that. ஜஸ்ட் நம்ம இந்த எல்லா விஷயங்களையும் அப்படியே அழகா ரீகால் பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி இங்க சொல்லிட்டு வர்றாரு. கவனமா கேளுங்க. ஓகேவா? சோ சிவனிடம் இருப்பது யோகமாயை, ஜீவனிடம் இருப்பது அவித்யை என்று அழைக்கப்படுகிறது. இந்த அறியாமையினாலேயே உலகம் ஒரு கனவு நிலையை போல் தோன்றுகிறது. இப்ப கனவு எப்படி தோணுது? கனவுக்குள்ள எல்லாமே உண்மையா நமக்கு தெரியுது. கனவு நிலையில விழிச்சதுக்கு அப்புறம் தெரியாது, அதை விடுங்க. இப்ப கனவுல எல்லாமே உண்மையா தெரியுது. ஏன் அப்படின்னா இது இந்த அவித்தியின் காரணமாக தெரிகிறது. இந்த ஒன்னஸ் ஃபீல் இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் இருக்கிறதுனால அது உண்மை, கனவு உண்மை போல் நமக்கு தெரிகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த மாயா உலகமே ஒரு நீண்ட கனவு ஆகும். உறக்கத்தின் போது காண்பது குறுகிய கால கனவு. ஆனால் விழிப்பு நிலையில் காணும் இந்த உலக வாழ்வும் அறியாமையால் விளைவும் கனவே. இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால கனவுல நீ வந்து அது உண்மையாயிட முடியுமா? அப்ப கனவு போல் தெரிகிறது. ஏன்னா இண்டிவிஜுவல் கான்சியஸ் தான் எல்லா கனவுக்குள்ள இருக்க எல்லா கதாபாத்திரமும் தனித்தனியா தான் இருக்கு. இண்டிவிஜுவல் கான்சியஸோட இருக்கு அப்படிங்கிறதுனால அது உண்மையாயிடுமா? எப்படி உண்மையாகாதோ அப்படி நீ தூங்கிக் கொண்டிருக்கும் போது வருகின்ற கனவு அப்படிங்கிறது குறுகிய கால கனவு அப்படின்னா, நீ விழிச்சிட்டு இருக்கும் போது இருக்கிற இந்த உலகம்ங்கிறது நீண்ட கால கனவுடா. There is no big difference between the கனவு அண்ட் நினைவுலகம். அடிக்கடி பேசுற அந்த விஷயத்தை மிக அழகாக கோடிட்டு காட்டியிருக்கிறார். உறக்கத்தின் போது காண்பது குறுகிய கால கனவு என்றால் இந்த விழிப்பு நிலையில் காணும் உலக வாழ்வு அறியாமையால் விளையும் கனவே. 100% இதுவும் ஒரு கனவு மாதிரி தான். ஸோ இது உண்மை அல்ல, இது நிஜம் அல்ல, சும்மா நாச்சுக்கும் ஒரு கல்பனையால் உருவான தோற்றம் மாத்திரமே என்ற ஒரு விஷயம் வரைக்கும் மிக தெளிவாக இதிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஓகேவா? தூக்கத்திலிருந்து விழித்தால் கனவு எவ்வாறு பொய்யாகிறதோ, ஞானம் பெற்றால் இந்த உலக வாழ்வும் அவ்வாறே பொய்யாகும். மன்னனே, இதுவே மாயையின் விளையாட்டு என்று அறிந்துகள். தூக்கத்திலிருந்து விழிச்சவொடனே என்ன கனவு பொய்யாருன்னு ரொம்ப ஈஸியா நமக்கு புரியுது இல்ல? அதே மாதிரி நீ இந்த ஜீவன் முக்தனாகும் போது, நீ ஜீவன் தனியா தனித்தனி நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் ஒன்றும் வேலைக்காகாது. ஆனா நீயே முக்தனாகும் போது என்ன அந்த கான்சியஸ்னஸ், அந்த காஸ்மிக் கான்சியஸ் நீ உணரும் போது, இறைவனாகவும் இருக்கின்றது நீ ஏன் உணரும் போது, பிரம்மமாகவும் இருப்பது நானேன்னு உணரும் போது, இது வெறும் சும்மா நாச்சுக்கும் மாயை என்று உணரும் போது இந்த உலக வாழ்வும் அவ்வாறே பொய்யாகும். மன்னனே, இதுவே மாயையின் விளையாட்டு என்று அறிந்துகள். என்ன அற்புதமா, என்ன அழகா நாம் இதுவரை கண்ட அந்த விஷயத்தை சுருக்கமாக பிரம்மாதமாக இந்த மாயை பற்றிய விளக்கம் சென்று கொண்டிருக்கிறது என்றது கவனியுங்கள். மன்னனே கேள், இனி ஜீவன் எவ்வாறு உலக விஷயங்களை அனுபவிக்கிறான் என்பதையும் அவன் தன்னை 1 மற்றும் 10 எவ்வாறு பிரித்துக் கொள்கிறான் என்பதையும் சொல்லுகின்றேன். இப்போ காஸ்மிக் கான்சியஸ்னஸ் எப்படி மனம் புத்தியாக இருந்தது, மனம் இந்திரியங்களாக இருந்தது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஈஸ்வரன். ஆனா இந்த ஜீவன் எப்படி தவறாக புரிந்து கொள்கின்றான், எப்படி அந்த மனமே நான் என்று நினைத்துக் கொள்கிறான், குணங்களை தான் என்று நினைத்துக் கொண்டதில் ஒட்டி கொள்கின்றான், இந்திரியங்களை தானாக அவன் நினைத்துக் கொள்ளுகின்றான், பின்பு அவன் எப்படி எப்படி எல்லாம் இஷ்டப்படுறான் அப்படிங்கிற விஷயத்த நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஐ திங்க் இந்த மூவிலேருந்து வேணா நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். ஸோ 106 நினைக்கிறேன் இது. ஸோ we will continue from tomorrow.